உபரி நில உச்சவரம்புல ஒருத்தருக்கு 100 ஏக்கர் இருந்துச்சுன்னா 120 ஏக்கர் இருந்துச்சுன்னா 100 ஏக்கர் வச்சுக்கோ, 20 ஏக்கர் வரம்பு கட்டுறாங்க. வரம்பு கட்டி 20 ஏக்கரை வந்து அரசுக்கு கொடுத்துரு. இதுக்கு பேரு சர்ப்ளஸ் லேண்ட் சீலிங் அண்ட் பிக்சேஷன் ஆக்ட். அதாவது சீலிங்கையோ இவ்வளவு நிலம் வந்து உபரின்னு பிக்ஸ் பண்றது ஆக்ட், ரைட்டுங்களா? இந்த ஆக்ட் படி இப்ப அண்ணன் தேனியில சொல்றது அதுதான். சீலிங் அண்ட் பிக்சேஷன் ஆக்ட் படி இவ்வளவு நிலம் சீலிங்னு எடுத்துப்பாங்க. இவ்வளவு நிலம் சீலிங் எடுப்பாங்க. இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு கோட் இருக்கு. முதல்ல அறிவிக்கணும், பட்டாப்படி நிறைய நிலம் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும், அவங்கள சம்மன் கூப்பிடணும், அவங்க விளக்கத்தை கேட்கணும், அவங்க பத்திரங்கள் எடுத்துடணும். பட்டால கூட இருக்கு சார், நாங்கள் பாகப்பிரிவு இதுக்கு முன்னாடி சட்டம் போடுறதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டோம் சார், அங்கே ஆயிடுச்சு சார், பத்திரம் ஆயிடுச்சு சார், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்களுக்கு எக்ஸப்ஷன் வேணும், நாங்கள் கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கோம், சிவனுக்கு. போக்கஸ் ட்ரஸ்ட் போலி ட்ரஸ்ட்டுகள் 600க்கு மேல இருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் போலி ட்ரஸ்ட்டுகள்ல 1959 இருந்து உச்சவரம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு. என்ன சொல்றாங்க, சட்டம் போட்டதுக்கு அப்புறம் எந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாலும் செல்லாது. அந்த மாதிரி செல்லாத ட்ரஸ்ட்ல இன்னைக்கும் கல்பாக்கம் பக்கத்துல ரத்னபுரின்னு ஒரு பெரிய லேஅவுட்டே இருக்கு. என்னது லேஅவுட் போட்டு வித்துருவாங்க, என்னது லேஅவுட் போட்டு வித்துருவாங்க, டக்கு சீலிங் வருது. அம்பத்தூர்ல உரவடம் பக்கத்துல பானு நகர்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, அம்பத்தூர்ல, சென்னையில. அவ்வளவு சீலிங் உபரின்னு வந்ததை பிரிச்சு வித்துருவாங்க. உபரிக்கு அப்புறம் பிளாட் போட்டு வித்துருவாங்க. தேனி மாவட்டத்துல எல்லா ஊர்லயும் உபரின்னு வந்துருச்சு, உபரி வந்துருச்சு, ரைட் பிரிச்சு வித்துருவோம் அப்படின்னு வித்துருவாங்க. அது பிரிச்சு வித்தாலும் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தானே வித்தது. நான் சொல்றேன், டிரான்சாக்சன் எது நடந்தாலும் அதை சுத்தி இருக்கிற சட்டம் கட்டுப்படுத்துட்டு, அப்படி கட்டுப்படுத்தாம நிறைய இப்போ அந்த லேண்ட் ரீஃபார்ம்ல மாட்டிக்கிட்டு இருப்பா. சென்னைக்கு போனோம், பத்திரம் வச்சிருப்பா, பட்டா வச்சிருப்பா, கோர்ட்டு டிகிரி எல்லாம் வச்சிருப்பான். லேண்ட் ரீஃபார்ம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அது தேவையில்லை. லேண்ட் ரீஃபார்ம்ல இந்த பிரச்சனை தான். இது சீலிங் சட்டம் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பத்திரமானது, வித்தது, போனதெல்லாம். இதுல போக்கஸ் டெஸ்ட் மூலமா பண்ணதும் இருக்கும். இதுல பிக்சேஷன் ஆக்ட்ல இந்த சிக்கல், பிக்சேஷன் முடிஞ்சிருச்சு, இதுதான் நிலை, இது அரசு, இது அனாதீனம், இது வந்து ஒண்ணுது, நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 20 ஏக்கரை உபரி நிலம்னு உருவாக்கின 20 ஏக்கரை அரசு என்ன பண்ணுதுன்னா, நிலமற்றவர்களுக்கு தண்டோரா போட்டு அப்ளிகேஷன் வாங்கி அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குது. இதுக்கு பேரு சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட், டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட், டிஎஸ்எல் ரூல், டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட். இந்த ரெண்டு ஆக்ட் இதுல இருக்கு. ஒன்னு சீலிங் அண்ட் பிக்சேஷன், இன்னொன்னு டிஸ்போசல். டிஸ்போசல்னா இடத்தை பகிர்தல், விநியோகித்தல். சர்ப்ளஸ் லேண்ட் எந்த வருஷம் சார்? இது எல்லாமே சட்டம் 65, 63, 64 தான். இந்த பீரியட்ல நடக்கிற சட்டம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது 65, 66, 70, 71, 72, 80, 2000 வரைக்கும், 2015 வரைக்கும் இந்த ரெண்டு சட்டத்துல சீலிங் அண்ட் பிக்சேஷன். அதுல எனக்கு வந்து சீலிங் பண்ணது தப்பியா, எனக்கு வந்து நீ சீலிங்கே பண்ணக்கூடாது அப்படியே அந்த நிலச்சுவ அந்த வழக்கெல்லாம் போட்டிருப்பார்ல, அப்ப அதை அப்பீல் போட்டு நடத்தணும்ல, அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் அதை நடத்தும், தொடர்ந்து நடத்தும், ரைட்டுங்களா? இப்ப சீலிங் பர்மனண்டா முடிஞ்சிருச்சு, பிக்சேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த நிலத்தை வழங்கிட்டாங்கல்ல,